வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த பைப் கிளீனர் வச்சு எப்படி ஒரு சன்ஃப்ளவர் பண்ணலாங்கிறத தான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க பார்க்கலாம். இப்போ இந்த மாதிரி பைப் கிளீனர் எடுத்துகிட்டு நம்ம ஸ்கேலில் பெட்டல்ஸ் பண்ணும்போது ஒரு மெஷர்மெண்ட் வேணும். அதனால் என்ன பண்ணுறோன்னா, ஒரு 10 இல்லை 12 cm ஸ்கேலில் 12 cm எடுத்துக்கோங்க. எடுத்து கட் பண்ணிக்கணும். எடுத்து இப்படி கட் பண்ணி வச்சுக்கோங்க. பெட்டல்ஸ் பண்ணி இந்த மாதிரி 12 சென்டிமீட்டர் எடுத்து வச்சுருக்கோம். பார்த்திங்கன்னா இந்த மாதிரி 12 சென்டிமீட்டர் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை எடுத்து ஃபஸ்ட்டு 2 கட் பண்ணி வச்சதை எடுத்து இப்படி ஈவனாக நல்லா சரிசமமாக இப்படி பண்ணி ஹோல்டு பண்ணிக்கோங்க. ஹோல்டு பண்ணிவிட்டு இப்போ ஃபஸ்ட்டு இதை ஹோல்டு பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு எடுத்து இப்படி ஹோல்டு பண்ணி இது மேலே வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்படி நல்லா இது பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற இன்னொரு பீஸ் இருக்கு இல்லையா, இதை எடுத்து வச்சு சரி சமமாக பண்ணிக்கோங்க. இந்த 2க்கு நடுவில் வச்சு சரி சமமாக பண்ணிவிட்டு ஒரு 2 ட்விஸ்ட்டு பண்ணி இந்த பக்கம் ஒன்று, இந்த பக்கம் ஒன்று, சரிங்களா? இப்படி கொண்டு வந்துட்டோம். இப்படி கொண்டு வந்துட்டு இந்த கடைசியில் வச்சு ஒரு கொஞ்சம் லாங்காக இருக்கிறத எடுத்து, கொஞ்சம் லாங்காக இருக்கிற ஒரு த்ரெட் எடுத்து நல்லா ட்விஸ்ட் பண்ணிடுங்க. ட்விஸ்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நம்ம பெட்டல்ஸ் ஃபஸ்ட்டு ஒரு 7 பெட்டல்ஸ் ரெடி பண்ணிக்கணும். பாருங்கள், ஒரு 7 பெட்டல்ஸ் நம்ம ரெடி பண்ணிடணும். மொத்தம் 14 பெட்டல்ஸ் ரெடி பண்ணிக்கணும். ரெடி பண்ணி வச்சுக்கோங்க பெட்டல்ஸ். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோன்னா, உள்ளே இருக்கிற இந்த ரவுண்டு ஃப்ளவருக்கு அதுக்கு நம்ம ஒரு பிளாக் இல்லைன்னா ப்ரௌன் கலர் எடுத்துகிட்டு, சன்ஃப்ளவருக்கு ப்ரௌன் கலர் எடுத்துகிட்டு அதை எடுத்து இப்படியே ரவுண்ட் பண்ணிடுங்க. இப்படி ரவுண்ட் பண்ணிடணும். எடுத்து இப்படி ரவுண்ட் பண்ணிடுங்க. ரவுண்ட் பண்ணி இது கம் போட்டு ஒட்டிடணும். இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கணும். நெக்ஸ்ட் லீஃபோட பெட்டல்ஸ். இதுக்கு என்ன பண்ணணுன்னா, நீங்கள் இப்படி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு ஒரு இது நம்ம விரல் அளவோ இந்த அளவோ எடுத்துக்கணும். இந்த அளவு எடுத்துகிட்டு இதை இப்படி வச்சு ட்விஸ்ட் பண்ணிக்கோங்க. 2 டைம் பண்ணிவிட்டு இப்படி பண்ணிடுங்க. அப்புறம் இங்கே பேலன்ஸ் இருக்கு இல்லையா, இந்த பக்கம் இதை திருப்பி இதோட பக்கத்துலேயே இதோட அளவுக்கு பார்த்துக்கோங்க. இதோட அளவுக்கு பண்ணி இது பண்ணணும். இதே மாதிரி திருப்பியும் இன்னொன்று இந்த மாதிரி இந்த இதில் 3 இது நம்ம செஞ்சு வைக்கணும். இது இந்த மாதிரி செஞ்சு வைக்கணும். பார்த்திங்கன்னா நான் இந்த மாதிரி 3 செஞ்சுருக்கேன். 3 செஞ்சு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் லீஃப் எப்படின்னு பார்த்திங்கன்னா, கொஞ்சம் லாங் லீஃபாக இருந்தால் வச்சுக்கோங்க. எல்லாம் நான் இதோட ஒரு அப்ராச்மெண்ட்டாக இந்த விரல் அளவுக்கு தான் எடுத்திருக்கேன். எடுத்துட்டு இப்படி இது பண்ணுங்கள்.
திரும்ப இதை இப்படியே கொண்டாந்து இப்படி விட்டுருங்க. சரியா? இப்படி விட்டுட்டு இன்னொரு க்ரீன் சாண்ட் எடுத்துகிட்டு பைப் கிளென்சர் எடுத்துகிட்டு இது ரெண்டுக்கும் நடுவில் ஈவனாக இது வந்து ஈவனாக வந்தால் தான் உங்களுக்கு அங்கே மடக்கும்போது கரெக்டாக இருக்கும். ஈவனாக எடுத்துகிட்டு 2-3 ட்விஸ்ட் பண்ணிக்கோங்க. சரியா? ட்விஸ்ட் பண்ணிவிட்டு எகெயின் இப்படியே கொண்டு வந்து இதை இப்படி இந்த பக்கம் கொண்டு வந்துடுங்க. கொண்டு வந்து லீஃப் வந்து நம்மளோட தான், எந்த அளவுக்கு வேணுங்கிறது எப்படி இருந்தால் நல்லா இருக்குங்கிறத முடிவு பண்ணிட்டு நம்ம பண்ணிக்கணும். அப்புறம் இந்த லாங்கில் ஒன்று எடுத்து நமக்கு லீஃப் ரெடி ஆகிடும். லீஃப் நமக்கு எவ்வளோ லீஃப் நம்ம அரேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அந்தளவுக்கு அரேஞ்ச் பண்ணுற மாதிரி லீஃப் எடுத்துக்கணும். இப்போ 2 லீஃப் எடுத்தாச்சு. சரி ஃப்ரெண்ட், இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், இதெல்லாம் ரெடி பண்ணியாச்சு நம்ம. இப்போ நான் இந்த ப்ரௌன் கலர் ஒட்டியிருக்கேன், ஸ்டிக் பண்ணி வச்சுருக்கேன் நான். இப்போ இந்த ரவுண்டில் நம்ம ஒவ்வொரு பெட்டல்ஸாக இதில் ஒட்டலாம். ஒவ்வொரு பெட்டல்ஸாக ஒட்டலாம். இல்லைன்னா கொஞ்சம் கம் அப்ளை பண்ணிக்குவோம். கம் அப்ளை பண்ணிவிட்டு இந்த லீஃப் இருக்கு இல்லையா, லீஃப் எடுத்து இப்படி ஸ்டிக் பண்ணிடுவோம். இதே மாதிரி ஒவ்வொரு லீஃபாக கம் நல்லாவே போட்டுக்கோங்க, அப்போ தான் ஸ்டிக் ஆகும். இப்படி ஒவ்வொரு லீஃபாக நம்ம வந்து கம் நல்லா போட்டு ஸ்டிக் பண்ணுங்கள். கம் நல்லா போட்டால் தான் அந்த லீஃப் அங்கே நிற்கும். இப்படி லீஃப் போட்டு ஃபுல்லாக கம் பார்த்திங்கன்னா, இப்போ நம்ம வந்து கம் வச்சு இது ஃபுல்லாக இப்படி ஒட்டிடணும். இப்படி இருக்கும் நம்ம ஃப்ளவர். இப்போ நம்ம இன்னும் என்ன பண்ணால் இந்த கேப்பில் எல்லாமும் இன்னும் நம்ம மொத்தம் 14 பெட்டல்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். இந்த 14 பெட்டல்ஸையும் நம்ம இதில் ஸ்டிக் பண்ணணும். இப்போ பாருங்கள், ஒவ்வொரு பெட்டல்ஸாக அதில் அப்படியே ஒட்டிகிட்டே வரணும். இந்த கேப்பில் நெக்ஸ்ட்டு இந்த கேப்புக்கு ஒரு ஃப்ளவர் பெட்டல்ஸ் மொத்தம் 14 பண்ணுறோம். எவ்வளோ வேணால் பண்ணலாம். நம்ம அரேஞ்ச்மெண்ட்ஸ் வந்து இதுக்கு 14 ஒரு 14 பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு 7, ரெண்டாவது 7 வந்து இந்த 2க்கு சென்டராக வச்சுட்டு போகலாம். அதுக்கப்புறம் இந்த கேப்பு இந்த கேப்பு இந்த கேப்புக்கு நெக்ஸ்ட் இங்கே
இந்த கேப், நெக்ஸ்ட் இந்த 2 கேப் இருக்குது. இங்கே ஒரு பெட்டல்ஸ் வரணும். இப்போ இங்கே ஒரு பெட்டல்ஸ் விட்டுரும். கம் நல்லா அப்ளை பண்ணிங்கன்னா தான் கீழே விழுகாது. அதே மாதிரி இங்கே ஒன்று, அப்புறம் இங்கே ஒன்று. நம்ம சன்ஃப்ளவர் ரெடி. கொஞ்சம் கம்மு வந்து ஒட்டணுன்னா விட்டுருங்க ஃப்ரீயாக. அது வந்து நல்லா காயணும். காஞ்சோன்னே நம்ம வந்து அதை அரேஞ்ச் பண்ண முடியும். பாருங்கள், நம்ம சன்ஃப்ளவர் ரெடி. நல்லா கம் போட்டுட்டு ஸ்டிக் பண்ணிடுங்க. சன்ஃப்ளவர் ரெடி. நெக்ஸ்ட்டு என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, வச்சுட்டு நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணுவோன்னா, நெக்ஸ்ட்டு ஸ்டெப் வந்து இந்த சின்ன சின்ன இதழ் மாதிரி பண்ணி வச்சுருக்கோம்ல, பெட்டல்ஸு, லீஃபு, சின்ன சின்ன லீஃப் இதெல்லாமே அதில் ஸ்டிக் பண்ணணும். இந்த லீஃப் எடுத்துட்டு இந்த ஃப்ளவரோட இதில் இப்படி ஒட்டணும். நெக்ஸ்ட் இது இந்த சைடு பெட்டல்ஸ் எல்லாமே நம்ம கம்மா போட்டு ஒட்டிடணும்.
நம்ம சன்ஃப்ளவர் ரெடி. நம்ம என்ன பண்ணலான்னா இதை சுற்றியும் இதுக்கு நம்ம வந்து ஃப்ளவர் மேக்கிங் ஸ்டிக் வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த ஃப்ளவர் மேக்கிங் ஸ்டிக் வச்சுட்டு நம்ம சன்ஃப்ளவர் இன்னைக்கு காயணும், உங்களுக்கு காஞ்சி ரெடி ஆகணும். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலான்னா ஒவ்வொரு பெட்டல்ஸை நல்லா இதில் நம்ம இந்த ஃப்ளவர் மேக்கிங் ஸ்டிக் இருக்கு இல்லைங்களா, ஸ்டெம் வேணும் இல்லையா, அதுக்கு இப்படி ஒரு ஸ்டெம்மை நம்ம அட்டாச் பண்ணிவிட்டு இந்த ஸ்டெம்மில் நம்ம வந்து ஃபஸ்ட்டு இப்படி ஸ்டெம்முக்கு இதை நல்லா ஹோல்டு பண்ணி டைட்டாக சுற்றிடுங்க. சுற்றிட்டு நம்ம செஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா லீஃபு, ஒவ்வொரு லீஃபை நம்ம இப்படி இதில் அட்டாச் பண்ணிக்க வேண்டியது தான். அட்டாச் பண்ணி இந்த பக்கம் ஒரு லீஃப் எப்படி அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணணுன்னு நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி லீஃபை இதில் அரேஞ்ச்மெண்ட் பண்ணிக்க வேண்டியது தான். நான் 2-3 லீஃப் செஞ்சு வச்சுருக்கேன். அந்த லீஃபை அப்படி இதெல்லாம் நம்ம வந்து ஃப்ளோரல் டேப் க்ரீன் வச்சு ஃப்ளவர் மேக்கிங் யூஸ் பண்ணுற டேப் கூட வச்சு நல்லா டைட்டாக சுற்றிக்கலாம். பண்ணிவிட்டு நமக்கு எப்படி வேணுமோ அரேஞ்ச் பண்ணிக்கலாம் ஃப்ளவரை. பார்த்தீங்கன்னா நம்மளோட சன்ஃப்ளவர் ரெடி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.